Hi friends, welcome to Easy Cooking and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லெமன் ஜூஸ் எப்படி 2 டைப்ஸ்ல போறது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 பேர்த்துக்கான லெமன் ஜூஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து ஒரு லெமன் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு லெமனை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் மட்டும்தான், ஒரு டாப் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது கூடிய ஜிஞ்சர் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லெமன் ஜூஸ்னாவே கண்டிப்பாக சுகர் இருக்கணும். ஸோ வந்து சுகர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர், உங்களுக்கு கூலிங் வாட்டர் வேணுமா கூலிங் எடுத்துக்க, நார்மல் வேணும்னாலும் நார்மல் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் கூலிங் நார்மல் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜிஞ்சரை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்மளுடைய லெமன் இப்போ இருந்துச்சு பார்த்திங்களா, அது கூட பிழிஞ்சு விட்டுடலாம். சுகர் வந்து இப்போ நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் மோஸ்ட்லி வெளியே போயிட்டு வந்ததுமே ரொம்ப டயர்டாக களைப்பாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் எப்பயுமே இது வீட்டில் போட்டு வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்து குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கர்ஸுங்க மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ஜூஸஸ் தான், லெமன் ஜூஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து இது புத்துணர்ச்சியும் அது இல்லாமல் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கூலிங்கை கொடுக்கக்கூடியது லெமன் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி வந்து லெமன் ஜூஸ் எல்லாருமே குடிப்பாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக ஜூஸ்னால் சுகரை போட்டு லெமனை பிழிஞ்சு செய்கிறத விட இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து சுகரு, ஜிஞ்சர் அப்புறம் லெமன் போட்டு பிழிஞ்சு விட்டுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகணுதுக்காக. ஸோ சுகர் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும், அந்த ஜூஸ் உள்ள அந்த சுகர் தன்மை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து வடிச்சிக்கலாம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சுகர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நம்மளுடைய சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. ஸோ அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர் பேஜ்லேயும் வந்து நம்ம சேனலுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே பெல் ஐக்கானே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து நான் இதை வடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து ஜிஞ்சர் அதில் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வாயில் வந்து குடிக்கிறப்ப கடிபடும். ஒரு சிலருக்கு அது வந்து ஒரு மாதிரியாக எரிச்சலை கொடுக்கும். அதனால் வந்து வெறும் நம்மளுக்கு வந்து லெமன் ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான லெமன் ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு லெமன் வேணும். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா அண்டு ஜிஞ்சர் வேணும். பச்சை மிளகாவில் வந்து பச்சை மிளகாவோட மேல் தொல்லி தான் எடுத்துருக்க, உள்ளார இருக்க அந்த விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜிஞ்சரும் காரம், பச்சை மிளகாயும் காரமாக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா சுகர் வந்து 3 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பச்சை மிளகாய்க்கு வந்து பச்சை மிளகாய் எடுக்கிற விதையை வந்து துதிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன். இது வந்து சப்ஜா சீட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி இருக்குது, கடுகு மாதிரி இருக்கும். நம்ம ஊற வச்சோம்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக ஆகிடும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. இது ஒரு நல்ல குளிர்ச்சி புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. கூடயே உப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்ப்போம். அப்புறமா கூலிங் வாட்டர் வந்து நான் வந்து ஒரு சின்ன சொம்பு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எப்பயும் போட லெமனை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து டேரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம குடிக்கிறது தான். அதனால் வந்து நீங்கள் விதைகள் இல்லாமல் வேணால் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் விதையோடு தான் போட்டிருக்கேன். கூடயே வந்து நம்மளுடைய வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சுகருக்கு பார்த்திங்களா, சுகரி அது கூடயே வந்து இப்போ வந்து 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விட்டு அது கூடயே கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சுகர் தன்மை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடயே பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கடைகளில் வந்து சோடான்னு சொல்லி வாங்கி குடிப்போம் பார்த்திங்களா, அதுக்கேற்ற ஒரு
வெரைட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். ஒருத்தருக்கு மயக்கம் வர மாதிரி தன்மையில் இருக்காங்கன்னா இதை டக்குன்னு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த புத்துணர்ச்சி வந்துடும், அந்த மயக்கத்தன்மை அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம சப்ஜா சீடை வந்து ஃபஸ்ட்டு அதில் ஒரு கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸை நான் தனியாக வடித்து எடுத்துருக்கேன். இந்த ஜிஞ்சர்லாம் இருந்துச்சுல்ல அதனால் வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் இந்த சப்ஜா சீடு நீங்கள் தனியாக கூட ஒரு ஜூஸாக கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம். இல்லைனா ப்ளைனாக கூட நீங்கள் வெறுமனே கூட குடிக்கலாம். இதை ஜூஸ்லேயே போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க சப்ஜா சீடின்னு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஜிஞ்சர் சப்ஜா லெமன் ஜூஸ் வந்து செமையாக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மர் சீசனில் எப்பயும் போடுற லெமன் ஜூஸை விட இது ஒரு தனி டைப் ஆஃப் லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் போட்டு கொடுங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.